ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சாக்கோ லாவா கேக் எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாக்கோ லாவா கேக் செய்கிறதுக்கு நீங்கள் ஸ்வீட் அண்ட் சாக்லேட் தான் எடுத்துக்கணும். அன்ஸ்வீட்டன் எடுத்திங்கன்னா உங்கள் கேக் கொஞ்சம் பிட்டர் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு பேக்கிங் சாக்லேட் தான் வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நம்ம நார்மலாக டைரி மில்கில் செஞ்சால் கூட ரொம்பவே நல்லா வரும். ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க. நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்ல குவாலிட்டியான கொக்கோ பவுடராக இருக்கணும். நான் ஹெர்ஷி ப்ரிஃபர் பண்ணுறேன். அடுத்தது ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் பவுடர்ட் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 கப் சுகர் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சுகர் எடுக்கிறீங்களோ அதே சேம் அளவு மைதா மாவு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு 110 கிராம்ஸ் அளவுக்கு நான் சாக்லேட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்வீட் காம்பவுண்ட் சாக்லேட் அப்படி இல்லைனா நார்மல் டைரி மில்க் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா சாக்கோ சிப்ஸ் கூட எடுத்துக்கலாம். ஒரு 3/4 கப் மில்க் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 185 ml வரைக்கும் இருக்குது. 50 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க பொருள் தான். ஸோ குவிக்காக ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ரெசிபி நம்ம செஞ்சிடலாம். இப்போது ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்காக நான் டபுள் பாய்லர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மைக்ரோவேவ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சாஸ் பேனில் தண்ணி பாயில் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். மேலே அந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுல் வச்சுருக்கேன். இதில் சாக்லேட் போட்டுக்கோங்க. இது கூடவே பட்டரும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகிட்டு வரும். இது நல்லா கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும். நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிருச்சு. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இப்போ இதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம கேக் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்க மைதா மாவை சேர்த்துக்கோங்க. அடுத்தது பவுட்ரு பண்ணி வச்சுருக்க சர்க்கரை, கோகோ பவுடரும் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கோங்க. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இதை சலிச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா லம்ஸே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. காய்ச்சின பால் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும்.
நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் சாஸை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எவ்வளோ ஸ்மூத் அண்ட் சில்கியாக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்போது கேக் பேக் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஃபாயில் பேப்பர் கப்ஸ் கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா செராமிக் பவுல்ஸ், சிலிக்கான் கப்ஸ், அப்படி இல்லைனா ராமக்கன் பவுல்ஸ் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ராமக்கன் கப்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ லைட்டாக இது மெல்டட் பட்டரால் நம்ம ப்ரஷ் அப் பண்ணிக்கலாம். இப்போது இதை மைதா அப்படி இல்லைனா கொக்கோ பவுடர் வச்சு டஸ்டிங் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஐஸ்கிரீம் ஸ்கூப் யூஸ் பண்ணி நான் ஒரு 2 ஸ்கூப் போட்டுக்க போகிறேன். இந்த கப்பு ஃபுல்லாக வந்து நம்ம ஃபில் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் வந்து கேப் இருக்கணும். ஓரளவுக்கு தான் நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஏன்னா இது பேக் ஆகி நல்லா வந்ததுக்கப்புறமா மேலே உங்களுக்கு நல்லா உப்பி வரும். நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கேக் பேட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணி விடுங்க. ஓவன் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஓவனில் வச்சு ஒரு 180 டிகிரியில் கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து லாவா இருக்காது. அது வந்து சாக்லேட் மஃபினாக பேக் ஆயிரும். ஸோ ரொம்ப நேரம் பேக் பண்ணக்கூடாது. இதுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இதில் நீங்கள் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே எடுத்துடணும். நீங்கள் ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அது ஷேக் ஆகணும். உள்ளே அந்த லாவா இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். சப்போஸ் நல்லா பேக் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஷேக் ஆகாது. சூடாக இருக்கும் போதே இது வந்து அன்மோல்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து அந்த லாவா வந்து உள்ளே இருக்கும். இல்லைனா அதுவும் சூட்லேயே வந்து பேக் ஆயிரும். இந்த செராமிக் கப்லேயே நீங்கள் வந்து சாப்பிட்லாம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக அன்மோல்ட் பண்ணி காட்டுறேன். இது ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். லைட்டாக டேப் பண்ணி விட்டுட்டு எடுத்துருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொக்கோ பவுடர் தூவிக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ கட் பண்ணி பார்க்கலாம் உள்ள லாவா இருக்கான்னு இல்லையான்னு தெரியும். இப்போ ரொம்ப ரொம்ப சாக்லேட்டி அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான லாவா கேக் ரெடி ஆயிருச்சு. இது சூடாக சாப்பிடும் போதே அவ்வளோ டேஸ்டியாக வாயில் அப்படியே மெல்ட் ஆகிட்டு போகும். எவ்வளோ சாக்லேட்டியாக பார்க்கும் போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. மேபி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு சரியாக வராமல் போகலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கப் மட்டும் பேக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு லாவா வந்து சரியாக மெல்ட் ஆகிட்டு வரலன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து டைமிங் கொஞ்சம் கம்மியாக வச்சு பேக் பண்ணணும். 8 மினிட்ஸ் இல்லைனா 9 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சு பாருங்கள். இப்போ நான் ஓவன் இல்லாமலே எப்படி பேக் பண்ணணும்னு செஞ்சு காட்டுறேன். லாவா உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகிட்டு வரதுக்காக ஒரு ஹேக் மெத்தடும் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பாதி கப் இந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே சாக்லேட் பீசஸ் போட்டுருங்க. நான் வந்து டைரி மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே அந்த கேக் மிக்ஸை ஃபில் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் டாப்லேயே பேக் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணாத கடையாக இருந்தால் அதை சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். அதில் இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுட்டு உங்கள் கேக் மோல்டை வச்சுருங்க. வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கடாயை ஒரு 5 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. கேக் மோல்டு வச்சதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ 10 மினிட்ஸ் ஆச்சு. இதை எடுத்துடலாம். நடுவில் நம்ம வந்து சாக்லேட் ஃபில் பண்ணதால் உங்களுக்கு நிறையவே லாவா வந்து மெல்ட் ஆகிட்டு வரும். ரொம்ப ஈஸியான ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு டெசர்ட் இது. எல்லாருமே ட்ரை பண்ணலாம். எங்களுக்கு வந்து சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள்.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். The cake is very nice. I love the dairy milk part. My teeth is also going to fall and I'm eating this side, not this side. This side. The lava cake was very yummy. Everyone should try it. Everyone should try it. Everyone should try it. Thank you.